ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஐஆர்சிடிசியோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை அனலைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சார்ட் எடுத்துக்கலாம். ட்ரேடிங் வேவ்ல வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட் எடுக்கும்போது தான் இதோட ட்ரெண்டை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தராக மேலே போணுச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை கரெக்ஷனாக கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லைக் எந்த இடத்துக்கு இது வந்துச்சுன்னா இது அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடமா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லை மேலே ஏறி போணுச்சுன்னா இது எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இடமா இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். இது எப்போ வந்து ஐபிஓ ஓப்பன் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2019 அக்டோபர் கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. 130 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு. அதுலேருந்து அக்டோபர் 2021 வரைக்குமே நல்ல ஒரு புல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. எது வரைக்கும் ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1260 வரைக்கும் ஏறி இருக்கு. இதை ஃபிப்னாச்சி பண்ணி பார்த்தோன்னா எது வரைக்கும் இது கரெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா 0.6 வரைக்கும் இது கரெக்ஷன் ஆகிருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.6568 கிட்ட இருக்குது. கரெக்டாக டச் பண்ணிவிட்டு இது இப்போ இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு இது புல்லிஷ் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்படி ஏறதா இருந்துச்சுன்னா இது எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 0.5ல டச் பண்ணிகிட்டு இருக்கு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 922ல் இருக்குது. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது ஒரு 1000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து 1000ஐயும் பிரேக் பண்ணிவிட்டு 1100 வரைக்குமே இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து கரெக்ஷன் ஆகி கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 0.5 இது பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகாமல் இது கரெக்ஷன் ஆனிச்சுன்னா எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கேருந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்த்தோம்னா எது வரைக்கும் வரதுக்குன்னா இந்த 0.5 இது டச் பண்ணிவிட்டு மறுபடியும் இது புல் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 745 வரைக்கும் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 745 இந்த பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அகெயின் இந்த ட்ரெண்டுக்குள்ளார ஃபார்ம் ஆயிரும். இந்த ட்ரெண்டுக்குள்ளார ஃபார்ம் ஆனிச்சுன்னா இது வந்து எந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 565ல் இருக்குது. இந்த இடத்த இது கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 200 டிஎம்ஏ இருக்குது. அதனால இந்த இடத்த இது கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கும். இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்எஸ்ஐ வந்து 77 கிட்ட இருக்குது. இப்போ நல்ல புல்லிஷில் தான் சிக்னல் காமிச்சிட்ருக்கு. இது எப்போ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிக்னல் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிட்ட வந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்லா தெரியும். 80 90 கிட்ட வந்துடுச்சு. இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதோட பேட்டர்னை வச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட வந்துச்சு. இது அகெயின் வந்து இது எது வரைக்கும் கரெக்ஷன் ஆகி வந்திருக்குன்னா 152 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ ஆர்எஸ்ஐ எங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 44 வந்துடுச்சு. 40 கீழே போயிடுச்சுன்னா நம்ம இது வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த 44லேருந்து அப்போ அகெயின் இது கன்சல்டேஷன் ஆகிட்டு புல் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம இது 85 கிட்ட வந்துச்சுன்னா இது டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியான்னு நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே நம்ம செல்லிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். இந்த 40க்கு கீழே வரும்போது இதை வந்து நம்ம அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடமா இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ஐஆர்சிடிசியோட ஃபண்டமெண்டலில் நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 72,000 crores கிட்ட இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 35. இது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 25. இது புக் வேல்யூவோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன கரண்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது, இவங்க மட்டும்தான். அதனால தான் இவங்க ஓவர் வேல்யூஷனில் இருக்காங்க. இருந்தாலுமே இது கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக்கு. இது லாஸ்ட்டு 1 இயரில் எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 923 வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் 1 இயர் லோ எது வரைக்கும் வந்திருக்குன்னா 557 வரைக்கும் வந்திருக்கு. இதோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா 67. இவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.61% கொடுக்குறாங்க. இங்கே ஆர்ஓசி வந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59% இருக்குது. ஆர்ஓஇ வந்து 45% இருக்குது. எப்போவுமே ஆர்ஓசியும் ஆர்ஓஇயும் 15%க்கு மேலே இருக்கணும். இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. அதனால இதை கன்சிடர் பண்ணலாம். இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கிட்ட இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 13 கிட்ட இருக்குது. இவங்களுக்கு டெப்ட் இல்லை. ப்ரொமோட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருக்கணும். இவங்க 62% இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 25% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 7% இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 1% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜி பார்த்தீங்கன்னா 2 கிட்ட இருக்குது. எப்போவுமே 1 கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ணணும்னு சொல்லுவோம்.
கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கணும். அரௌண்ட் 2 கிட்ட இருக்கு. இன்ஸ்ட்ரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 337 இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம பை செல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் இதை பார்க்கணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 154 இருக்கு. சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 34% இருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 20% இருக்காங்க. இவங்க வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 16% இருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 24% இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பை செல் பண்ண வேணாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை செல் பண்ணுங்கள்.